உங்க ஹஸ்பண்ட் பண்ண லோலாயிலே எது வந்து மறக்க முடியாத குறும்பு தானே ஏதாவது பண்ணிருப்பார்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அதுல நிறைய இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆனது வந்து என் ஃப்ரெண்டுக்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணதுதான். அதுதான் எனக்கு பெரிய எமோஷனல். அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவங்க அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3-4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஸ்கேன் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா, அது என்கிட்ட இருந்ததே அவருக்கு தெரியல. அந்த மெசேஜ் நைட்டு எப்போ என்கிட்ட லேப்டாப்லீங்களா? போன்ல போன்ல அந்த வாட்ஸ்அப் ஸ்கேனர் இருக்குல்ல, ஓ, அப்படியா? அதுல ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. நைட்ல பேசிட்டு தான் தூங்குவாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த மெசேஜ் வாட்ஸ்அப் நான் ஓபன் பண்ணா அவங்க ஆன்லைன்ல இருந்தா எனக்கும் காட்டும். அந்த ஆன்லைன்ல லவ் யூன்னு மெசேஜ் போகுது, கிஸ் பண்ற மாதிரிலாம் மெசேஜ், சௌந்தர்யான்றத சௌந்தர்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்கு என் லைஃப்ல. சொல்லிட்டே போனா எனக்கு ஒரு 1/2 hour வேணும். உங்களுக்கு 1/2 hour கம்மி சொல்றேன். ப்ளே பாயர் வர மாட்டீங்களா? கண்டிப்பாங்க ஹஸ்பண்ட் நான் சொல்லியே ஆகணும். அது நானே ஒத்துக்கிறேன். பட் அண்ணா நல்லவங்க. என்னதான் உங்களுக்கு பிடிக்கும்? உங்களதான் பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சரி, பொண்ணுங்களே பேசும்போது ஏன் அவர் பேசல என்ன தப்பு இருக்கு?